எங்கம்மா போறீங்க? ஓசி சாப்பாடுக்கு வாங்க, தெரியுமா வீட்டுக்கு போவோம். இப்போ வந்து நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரத்தநாட்டில் தென்னம்நாடுன்ற ஊர் தான். இப்போ அங்கே போகிறோம். எதுக்காகனா ஓசி சாப்பிட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக தான். கிட்டலாம் இல்லைங்க, தஞ்சாவூர்லேருந்து. ஃபஸ்ட்டு ஆட்டோவில், அதுக்கப்புறம் ஆட்டோவில் போய் பஸ்ஸில் முன்ன எனக்கு என்னென்னா ரொம்ப பிடிச்சி இந்த பாட்டு போடுறாங்க இல்லையா, இந்த பாட்டை கேட்டுட்டு போகிறப்போ நான் எப்படி கணக்கு வச்சுப்பேன்னா, ரொம்ப நேரம் நிற்கிறா போல் இருந்தால் கால் வலிக்கும், ஐயோ இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லுவேன். இந்த பாட்டு போட்டால் அரை மணி நேரம் தானே, சரி 5 பாட்டு முடிஞ்சா ஊர் வந்துடும். அந்த அந்த டைம் அப்படியே பாட்டோடய போகிறப்போ ஊர் வரதே தெரியாது. உங்களுக்கும் இது போல் கிராமத்தில் போகிறப்போ ஃபீல் ஆகிருந்தால் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இறங்கியாச்சு, நடந்து போகிறோம். 2 சைடும் பாருங்கள், அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளம் தாங்க என் டார்கெட் எப்பயுமே. அது பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்கும், அதில் அவ்வளோ மாங்காய் இருக்கும். ஒரு வாட்டியாக பறிச்சணும்னு நினச்சிருக்கேன், இது வரைக்கும் பறிச்சதில்லை. ரோட்டில் போகிறப்போ என்னென்ன பூ இருக்கோ அதெல்லாம் பறிச்சிக்க வேண்டியது தான். போயிட்டுருக்கோம் இல்லையா, 2 சைடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நடந்து ரொம்ப தூரம் போகிறோம். எதுக்குன்னா கூப்பிட்டாங்களேன்னு ஒன்று. அந்த அவங்க ஊரில் சாயங்காலம் ஒரு விசேஷம் வைப்பாங்கங்க. நிறைய எல்லா ஊர்லேருந்தும் வர வைப்பாங்க. நிறைய பாட்டு டான்ஸ்லாம் ஆட வைப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க கூட விருப்பப்பட்டால் போய் ஆடலாம். இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே காணும் பொங்கல் ஸ்பெஷல் தான். ஏன்னா விளையாட்டு போட்டி வச்சு, பரிசு கொடுத்து, கோலை போட்டி வச்சு இது போல் செய்வாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் நிறையவே ஸ்பெஷலாக இருக்கும். பாருங்கள், வயல், கரும்பு. இது வந்து கிராமமும் இல்லை சிட்டியும் இல்லை, அது மாதிரி. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் வைக்க வரப்பட்டு ஓடுவாங்க. இவங்க வீடு வந்து இப்போ வெளியில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க வீடு ஹோம் டூர்லாம் நம்ம போடலை. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபைனலி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ தூரம் வர வச்சுருக்காங்க, நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்பெஷலாக செஞ்சாங்க, சாப்பிட்டாச்சு. இவ்வளோ தூரம் வந்தது வறுத்து தான். இவ்வளோ தூரத்துக்கு வந்து இது சாப்பிட வந்ததுக்கு வறுத்து தான்ன்ற அளவுக்கு செஞ்சுருந்தாங்க. எப்பவுமே வருஷம் வந்துடுவோம் நாங்கள், காணும் பொங்கலுக்கு வந்துடுவோம். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஃபாரினில் இருக்கார், அவர் வந்திருந்தார் மாமா. அதனாலே அக்கா போய் வைக்கப்படுறோம். இங்கெல்லாம் அவ்வளோ மரம் இருந்தது, எல்லாத்தையும் வெட்டியிருக்காங்க காம்பவுண்ட் போடுறதுக்காக. சரி வாங்க, உள்ளே என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ மாடு பிடிக்கிறது இன்றைக்கி, அதனால் என் பிள்ளைங்கள்லாம் ஒரு சேர ஒரே கலர் சட்டை வேட்டின்னு போட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ இவங்க எனக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் வறுவல், மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை, வெங்காய பச்சடி, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்பவே நல்லா சிறப்பாகவே செஞ்சுட்டாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே பிள்ளைங்கள்லாம் விளையாடினாங்க. நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே மூஞ்சை காட்டுறதுக்கு விரும்பலை. நடுவில் முகம் காட்டியிருக்கோம், விருப்பப்பட்டவங்களுக்கு காட்டியிருக்கோம். போ எல்லாருமே வீடியோவில் வருவாங்க, பேரோடு சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள், ஈவினிங் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கும் ரெடி ஆகுறாங்க. இந்த வாட்டி புளி வேஷம் கட்டிலாம் ஆட வந்துருந்தாங்க மாடிலையா ஊரில். அதுதான் சாயங்காலம் எல்லார் வீட்டில் இருக்கவங்களும் ரெடி ஆகிடுவாங்க. நம்மளும் பார்க்கலாம். நாங்களாம் வந்து லேட் நைட் தான் வீட்டுக்கே போகணும். அவ்வளோதான், வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கப்புறம் அவங்க பாட்டு போடுவாங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹை பட்டன் அமுக்கி விடுங்க. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் விசேஷம் இருக்குமா? உங்கள் ஊர்லேயும் ஆடல் பாடல்லாம் செய்வாங்க? ஆடல் பாடல் எங்கேயும் செய்வாங்க, ஆனால் வந்து தெருவுலேயே வந்து காணும் பொங்கலுக்குலாம் இப்படி வந்து விசேஷமாக அடுத்த ஊரில் இருக்க லேடிஸ்லாம் பாருங்கள், காசப் இதுதான் போகிற வரவங்களை கிண்டல் பண்ணுறது. கிராமத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கவே. இப்போ வந்து எல்லாருமே ஒரு செட் சாரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க. கோலாட்டம் இருந்தது, ரொம்ப நல்லாவே சிறப்பாகவே. இந்த பசங்களே ஒன்று செஞ்சுருவாங்க, அதுவே சூப்பராக டான்ஸ் அவங்க ஆடிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வரிசையாக அப்படி நின்று வீடு வீடாக எல்லாருமே குரூப்பாக வீட்டு வாசலில் பார்ப்பாங்க. எல்லார் வீட்டாலையும் நின்றே போகுங்க, ரொம்ப நேரம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி காணும் பொங்கலுக்கு எங்கெங்கேயும் விசேஷத்துக்கு தான் போவாங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க ஊர்லேயே விசேஷம்னால எங்கேயும் போகணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் தான் வெளியில் இருக்கவங்க தான் ஊரில் போயிருக்கோம். ஊர்லேருந்து வெளியில் போயிருப்பாங்களான்னு தெரியல. ஆட
அவ்வளோதாங்க. இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவங்கவுங்க அப்படியே தெருவுக்கு அவங்கவுங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷம்னால பஸ் எல்லாம் கூட்டமாக இருந்தது. நாங்களும் 2-3 பஸ்ஸை விட்டுட்டு தான் நிற்கிறோம். இருந்தாலும் லேட் நைட் ஆகிடுச்சு. காலையில் வந்தோம், நைட்டு தான் போகிறோம். இப்போ வந்து 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பஸ்ஸுக்கு வந்துட்டாலே பாட்டு போட்டு நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க.